வெல்கம் டு மைலோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 10லேருந்து 15 வெண்டைக்காய், 3 சின்ன வெங்காயம், சின்ன மூடி அரை மூடி தேங்காய், 3 வரமிளகாய், கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அடுத்தது சீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி, பச்சை மிளகாய், தயிர், பெருங்காயம் ஒரு 2 பிஞ்ச், அவ்வளோதான். இதுதான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது. ஃபஸ்ட்டு தேங்காய், சின்ன வெங்காயம், கடலைப்பருப்பு, சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் நல்லா மைய அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா கடாய் சூடு பண்ணிவிட்டு வெண்டைக்காயை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வளவளப்பு இல்லாமல் இருக்கும். பாருங்கள், கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துட்டு வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பற்றிக்கும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், உப்பு சேர்த்துக்கோங்க கால்வாசி வெந்த உடனே, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தயிரை தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா அடிச்சுக்கோங்க. இதை நீங்கள் மோர் குழம்ப வெயில் காலத்தில் சாப்பிடும்போது அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். பெருசாக காரமும் எதுவும் இருக்காது. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக அடிச்சுக்கோங்க. இப்போது வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இப்போது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 3லேருந்து 4 கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இந்த நேரத்தில் தயிரை சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இப்போ ஏதாவது உப்பு ஏதாவது பத்தலை அப்படின்னா இந்த நேரத்திலே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சப்போஸ் கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு, கடுகு பொரிஞ்சதுமே இது கூடயே நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். மூணுலேருந்து 4 வரமிளகாய். அடுத்தது பெருங்காயம். அவ்வளோதாங்க. இதை நம்ம மோர் குழம்பு கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஆற வச்சு ரைஸ் கூட சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மைலோஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.